வணக்கம். ஆதியாகமம் 9 மற்றும் 10 அதிகாரங்கள் பெருவெள்ளத்திற்கு பிந்தைய புதிய உலகத்திற்கான ஒரு அற்புதமான வரைபடமாக எப்படி செயல்படுகின்றன என்பதைத்தான் இந்த அலசலில் நாம் ஆழமாக பார்க்கப் போகிறோம். இது வெறும் பழங்கால கதை அல்ல. மனித நாகரிகம், தேசங்களின் உருவாக்கம், சட்டங்களின் தோற்றம் ஆகியவற்றை புரிந்து கொள்வதற்கான ஒரு மாபெரும் திறவுகோல். வாருங்கள், நேரடியாக உள்ளே செல்லலாம். நமது பயணம் எப்படி அமையப் போகிறது என்று சுருக்கமாக பார்த்துவிடலாம். உடன்படிக்கையின் விதிகள், வானவில்லின் நித்திய அடையாளம், நோவாவின் கூடாரத்தில் நடந்த அந்த திராட்சை தோட்ட நிகழ்வு, தேசங்களின் அட்டவணை மற்றும் இறுதியாக நிம்ரோத் அமைத்த ஆரம்பகால பேரரசுகள் என அனைத்தையும் அலசப்போகிறோம். பகுதி 1. உடன்படிக்கையின் விதிகள். மனிதகுலத்திற்கான ஒரு முழுமையான ஹார்ட் ரீசெட் என்று இதை கூறலாம். பெருவெள்ளத்திற்கு பிந்தைய அந்த புதிய உலகத்தின் மையக்கருத்து இதுதான். நோவாவிற்கும் அவனது மகன்களுக்கும் பூமியில் பலுகி பெருகி நிரம்ப வேண்டும் என்ற புதிய ஆசீர்வாதமும் அதிகாரமும் வழங்கப்படுகிறது. ஆனால் ஒரு விஷயத்தை கவனியுங்கள். இந்த முழுமையான ஆதிக்கத்துடன் ஒரு முழுமையான பொறுப்பும் சேர்ந்தே வருகிறது. இங்கே மிக சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், கடவுள் கொடுத்த இந்த புதிய கட்டுப்பாடுகள் தான். விலங்குகளை உணவாக உண்ணலாம் என்று கூறப்பட்டாலும் இரத்தத்துடன் கூடிய மாம்சத்தை உண்ணக்கூடாது என்ற மிக கடுமையான தடை விதிக்கப்படுகிறது. ஏன் தெரியுமா? இரத்தம் என்பது உயிரை குறிக்கிறது. மனிதன் கடவுளின் சாயலில் படைக்கப்பட்டிருப்பதால் ஒரு மனிதனின் இரத்தம் சிந்தப்பட்டால் அதற்கான கணக்கு கடுமையாக கேட்கப்படும் என்று உரை ஆணித்தரமாக கூறுகிறது. மனித உயிரின் புனிதத்தன்மையை இந்த விதிகள் எவ்வளவு ஆழமாக வலியுறுத்துகின்றன என்பதை ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். அடுத்ததாக பகுதி 2, வானவில்லின் அர்த்தம். இது ஒரு நித்திய அடையாளம். ஆதியாகமம் 9:13 உள்ள வார்த்தைகளை கவனிக்கும்போது நமக்கு ஒரு அற்புதமான வியப்பு ஏற்படுகிறது. இனி வானவில் என்பது வெறும் ஒரு சாதாரண இயற்கை நிகழ்வு கிடையாது. உலகிலுள்ள அனைத்து உயிரினங்களையும் அழிக்க இனி ஒருபோதும் பெருவெள்ளம் வராது என்பதற்கான கடவுளின் உறுதிமிக்க ஒரு தெய்வீக நினைவூட்டலாக அது மாறுகிறது. இங்கே உடன்படிக்கை என்ற வார்த்தையை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இது மனிதர்களின் செயல்களை பொருட்படுத்தாமல் கடவுள் தன்னிச்சையாக அளித்த உலகளாவிய வாக்குறுதி. பேழையிலிருந்து வெளியே வந்த ஒவ்வொரு பறவைக்கும், மிருகத்திற்கும், பல தலைமுறைகளாக வரப்போகும் ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் இது பொருந்தும் என்ன ஒரு பிரம்மாண்டமான உத்தரவாதம் இல்லையா? பகுதி 3, திராட்சை தோட்ட நிகழ்வு. பிரபஞ்ச அளவிலான அந்த சரியான உடன்படிக்கையிலிருந்து இப்போது மனித பலவீனம் வெளிப்படும் இடத்திற்கு நாம் வருகிறோம். பெருவெள்ளத்திலிருந்து தப்பிய நோவா ஒரு விவசாயியாக மாறி ஒரு திராட்சை தோட்டத்தை அமைக்கிறார். அவர் மது அருந்திவிட்டு நிதானமிழந்து தன் கூடாரத்தில் ஆடையில்லாமல் கிடக்கிறார். அப்போது அவரது மகனான காம் தன் தந்தையின் அந்த நிலையை பார்த்துவிட்டு அதை மூடி மறைக்காமல் வெளியே சென்று தன் மற்ற 2 சகோதரர்களிடம் கூறுகிறான். வெள்ளத்தால் சுத்தம் செய்யப்பட்ட உலகம் மனிதர்களின் செயல்களால் எவ்வளவு விரைவாக மீண்டும் சிக்கலாகிறது என்பதை பாருங்கள். இந்த இடத்தில் 2 வெவ்வேறு வகையான மனநிலைகளை நாம் நேரடியாக ஒப்பிடலாம். தன் தந்தையின் பலவீனத்தை பார்த்து அதை வெளியே சொன்ன காமின் செயல் ஒரு மரியாதையற்ற தனிப்பட்ட தேர்வு. ஆனால் சேம் மற்றும் யாப்பேத் என்ன செய்தார்கள்? அவர்கள் ஒரு ஆடையை எடுத்து தங்கள் தோள்களில் போட்டுக்கொண்டு பின்னோக்கி நடந்து சென்று தங்கள் தந்தையின் நிர்வாணத்தை பார்க்காமலேயே அவரை மூடினார்கள். இது அவர்கள் காட்டிய பாதுகாப்பையும் அதீத மரியாதையும் வெளிப்படுத்துகிறது. இந்த சின்னஞ்சிறு தேர்வுகளின் விளைவுகள் மிகப் பெரியவை. விழித்தெழுந்த நோவா அளித்த ஆசிர்வாதங்களும் சாபங்களும் தான் நோவாவின் சந்ததியினரின் எதிர்காலத்தையே தீர்மானித்தன. காமின் மகளான கானான் சபிக்கப்பட்டு தன் சகோதரர்களுக்கு வேலைக்காரனாக இருப்பான் என்று உரைக்கிறது. அதே சமயம் சேமின் கடவுள் ஆசிர்வதிக்கப்படுகிறார். யாப்பேத் விரிவடைந்து சேமின் கூடாரங்களில் குடியிருப்பான் என்று அறிவிக்கப்படுகிறது. அந்த ஒரு கூடாரத்திற்குள் நடந்த நிகழ்வு எதிர்கால புவிசார் அரசியலில் எப்படிப்பட்ட அலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது பார்த்தீர்களா? அடுத்ததாக பகுதி 4, தேசங்களின் அட்டவணை. இது மனிதகுலம் எப்படி சிதறி பரவியது என்பதை கூறுகிறது. இந்த வம்சாவளி பட்டியல் வெறுமனே யாரோ சிலருடைய பெயர்களின் தொகுப்பு கிடையாதுங்க. வெவ்வேறு தேசங்கள், நிலங்கள் மற்றும் மொழிகள் இந்த 3 சகோதரர்களிடமிருந்து எப்படி தோன்றின என்பதை விளக்கும் ஒரு பழங்கால புவியியல் வரைபடம் என்றே இதை சொல்லலாம். சேமின் சந்ததியினர் கிழக்கு பகுதியிலும், காமின் சந்ததியினர் கானான் பகுதிகளை நோக்கியும், யாப்பேத்தின் சந்ததியினர் கடற்கரை பகுதிகளிலும் பிரிந்து சென்றதை இது மிக தெளிவாக பதிவு செய்கிறது. வெள்ளத்திற்கு பிறகு மனித குலம் எவ்வளவு வேகமாக பலுகி பெருகி சிதறியது என்பதை இந்த காலக்கோடு நமக்கு விளக்குகிறது. முதல் தலைமுறையான நோவாவின் மகன்களில் தொடங்கி 2ஆம் தலைமுறையில் குடும்பங்களின் அடித்தளம் அமைக்கப்பட்டு 3ஆம் தலைமுறையில் தனிப்பட்ட அதிகாரங்கள் தலை தூக்குகின்றன. 4ஆம் தலைமுறையான பேலேகின் நாட்களில் பூமி முற்றிலுமாக பிரிக்கப்படுகிறது. இது மனித சமூக பரிணாம வளர்ச்சியின் ஒரு நேர்த்தியான சுருக்கம். இறுதிப் பகுதி, நிம்ரோத் மற்றும் ஆரம்பகால பேரரசுகள்.
இது நகர ராஜ்யங்களின் எழுச்சியை குறிக்கிறது. இந்த நிம்ரோத் யார்? மூல உரை இவனை பற்றி கூறும்போது சாதாரண வம்சாவளி பட்டியலை சற்று நிறுத்திவிட்டு இவனுக்கு ஒரு மாபெரும் முக்கியத்துவம் கொடுக்கிறது. இவன் பூமியில் ஒரு பராக்கிரமசாலி என்றும் கர்த்தருக்கு முன்பாக பராக்கிரமமுள்ள வேட்டைக்காரன் என்றும் விவரிக்கப்படுகிறான். மனித வரலாற்றில் இது ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை. நிம்ருதின் செயல்கள் ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கத்தை குறிக்கின்றன. அதுவரை தங்களுக்குள் பிரிந்து சிதறிக் கிடந்த பழங்குடி சமுதாயமாக இருந்த மனிதகுலத்தை அதிகாரமிக்க மையப்படுத்தப்பட்ட பேரரசுகளாக அவன் மாற்றத் தொடங்கினான். பாபேல், எரெக் போன்ற இடங்களில் தன் ராஜ்யத்தை தொடங்கி அசீரியா வரை எல்லையை விரிவுபடுத்தி நினிவே போன்ற மாபெரும் நகரங்களை கட்டினான். இறுதியாக சிந்திக்கத் தூண்டும் ஒரு கேள்வியோடு இந்த அலசலை நாம் நிறைவு செய்யலாம். ஒரு தனிப்பட்ட குடும்பத்தின் மிகச் சாதாரணமான தனிப்பட்ட தேர்வுகள் காலப்போக்கில் எப்படி எதிரொலித்து ஒட்டுமொத்த தேசங்களின் எல்லைகளையும் மொழிகளையும் தலையெழுத்தையும் வடிவமைக்கின்றன என்று சற்று யோசித்து பாருங்கள். பிரபஞ்ச அளவிலான கடவுளின் உடன்படிக்கைகள் ஒருபுறம் அமைதியை கொண்டு வந்தாலும் மனிதர்களின் சிறு சிறு பலவீனங்களும் விருப்பங்களும் எப்படி உலகளாவிய நாகரிகத்தின் அடித்தளமாகவே மாறிவிடுகிறது என்பது வியப்பளிக்கிறதல்லவா? இந்த தகவல்கள் நிச்சயமாக உங்களை மேலும் சிந்திக்க தூண்டும் என நம்புகிறேன். இணைந்திருந்ததற்கு நன்றி.